வேண்டாம், நீங்க நல்லா இருந்தா போதும். அந்த வீட்டு தண்ணி அங்க தரப்பட்டது கிடையாது, பக்கத்து வீட்டு தண்ணி பட்டது கிடையாது. நாளைக்கு ஒரு காலம் 7 பிள்ளைங்க எழுதில்லைங்க, சாப்பாடு கொடுத்து பசி ஆற்றுவீங்க. எங்க அண்ணனுக்கு பின்னால எங்க அண்ணனுக்கு சொல்ல ஆயிடும். அவருக்கு நான் சொல்லி இந்த ஈரம் சொல்ல வாங்கி வைக்க மாட்டேன். நாளைக்கு எங்க அண்ணன் வந்தா உன் பொண்டாடி செய்து உன் தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கூட கொடுக்காத அனுப்புனா நாங்க தான்பா சாப்பாடு கொடுத்தோம்னா காசி விஸ்வநாதர் கோவிலில் அன்னதானம் வழங்குறாங்களாம். நம்ம அந்த கோவிலில் நம்மளால் முடிஞ்ச தொண்டி வேலை செய்து, ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பிட்ட நன்றி கடனுக்கு ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்யணும், நம்மளால் முடிஞ்ச வேலை செய்யணும். அதனால அங்கே அன்னதானம் போடுறாங்களா, அங்கே போயிட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த கோவில்லே இருந்து ஏதோ நம்ம கஷ்ட காலத்தை எல்லாம் கழிச்சு பஞ்சம் கொஞ்சம் நம்மளை விட்டு விளங்கட்டும். அப்புறமா அப்பா வந்து அழைச்சிட்டு போவாரு, இல்லை நாமளே நம்ம நாட்டுக்கு போலாம். போலாமா? ஒரு கிணறு வச்சிருந்தாரு, சரி அண்ணா, அதுதான் பாலும் கிணறு. சரி, தெரியுது பார். அந்த கிணறு போய் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடக்கும். அப்படியா? ஆமாம்மா, யாரும் போனது கிடையாது. இந்த நன்றி 12 வருஷம் பாலும் கிணறுலாம் கிடக்குது. போயிட்டு வாம்மா. ஐயா, இந்த நன்றியை நான் என் உயிர் உள்ள வரையிலையும் மறக்க மாட்டேன். போயிட்டு வாம்மா. ஏதோ கடைசியா உங்க முகத்தையாவது நான் பாக்குறேன். நீ யாரு? எனக்கு இந்த யாரு இருக்கிறான்? ஒரு உரிமை கிடையாது. உங்க உதவியே சரிம்மா மறக்க மாட்டேன். போயிட்டு தண்ணியெல்லாம் பிள்ளைங்க எடுத்து கொடுமா. என்ன தப்பா ஐயா? விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போற வழி, அதனால நீங்க கொஞ்ச நேரம் என் மடியில உறங்குங்க. ஏன்னா கடைசி முறையா அம்மா மடியில தூங்க போறீங்கப்பா. இல்ல இல்ல, ஏதோ என் வாயில இருந்து வந்துருச்சு, இந்த தவறி வந்துருச்சுப்பா. அதனால சரிம்மா கொடுங்க, நீங்க தூங்க பையன் மக்களா. மக்களா, இன்னையோட உங்க அம்மா மடி கடைசியா உங்க அம்மா மடியில படுக்க போறீங்கப்பா. படுத்து தூங்கிட்டீங்களா? ஆனா இன்னமே யாரு இப்போ உங்களை தாளாட்டி தூங்க வைப்பாங்கப்பா? இன்னமே இந்த போமாதி அம்மா தான் உங்களை தாளாட்ட போறா. நம்மள 8 பேர் எடுத்து போடுவாங்க, தூக்கி போட வரங்கிடுச்சுங்க. குங்குமம் கொட்டுங்களா, அப்பதான் அடையாளம் தெரியும். அதனால என் கல்யாணம்
ஆடையை கிழித்து நான் அடையாளமா போட்டு போறேன். ஆடையாத நான் கிழித்து சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி. உங்க அனுமதி இல்லாத, உங்க உத்தரவு இல்லாத, நீங்க உயிரோடு இருக்கும் போதே நீங்க கட்டினீங்க மாங்கிலத்தை நான் கட்டிக்கிறேன் சுவாமி. இதெல்லாம் தான் செய்யாத தவறு செய்துட்டு வர. உன் வார்த்தையை கேட்காத, நான் வந்து அனுபவித்ததெல்லாம் போதும். நீங்க கட்டின மாங்கல்யோ நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க இறந்த பிறகு நான் இந்த சடங்கெல்லாம் செய்து எந்த நூல் அறுப்பாங்களே மன்னவா, நீ உயிரோடு இருக்கும்போதே நீ கட்டின தாலியை வச்சு சுவாமி, தாலியை கட்டிட்டேன் மன்னவா. இந்த தாலி யாராகலையும் வந்து பார்த்தா யாரு கண்ணுக்கும் தென்படக்கூடாது. எங்க அண்ணன் நல்ல தம்பி வந்து பார்த்தாதான் இந்த தாலி தங்கச்சி தாலின்னு அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். சாமி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உங்களுக்கு சொற்பனத்துக்கு கூட சொற்பனை கூட நீங்க காண்றீங்களோ காணலையோ தெரியல. உன் தங்கச்சி 7 பிள்ளையும் தானும் இறக்க போகிறாள் அண்ணா. இந்த மண்டை கிணத்திலையோ எனக்கு வந்து சீமானே, உங்க பிள்ளைய நான் இப்ப இறக்க போறேன் சாமி. தம்பி தங்கச்சலாம் கிணத்துல தூக்கி போட்டு கொண்டு நம்ம உயிரோடு இருந்து என்னப்பா அந்த நாட்டுல வாழ போறோம்? என்ன சாதிக்க போறோம்? தந்தை வார்த்தையை கேட்காத தடுத்து வந்து இந்த பாவி இடத்துல இப்படி எல்லாம் சித்திரவதை அனுபவிச்சு மீண்டும் நம்ம வாழ்ந்தா அந்த பூமதி நம்மளுக்கு பொறுக்காதுப்பா. நாம அந்த பூமியில உயிரோடு இருக்க கூடாது. வா, நம்ம இருவரும் சேர்ந்து தம்பி தங்கச்சோடு என்ன ஒரு ஆளாகி விட்டுருமா, நான் ஓடி பிழைச்சிருந்தேன்.
உன்ன தாய் இல்ல பிள்ளை என்று இல்லாத பிள்ளை என்று தலைமையில் அடிப்பாங்கப்பா அம்மா இல்லாத பிள்ளை என்று அடிச்சு ஓடிடுறோமா அப்படியே ஒண்ணு உயிரோடு விட்டாலும் இந்த 7 பிள்ளைய பாவத்தை உன்ன வந்து சேரும் என்ன சேரும் சாமி இந்த 6 பிள்ளைய கொண்டு உனக்கு சின்ன பிள்ளையெல்லாம் கொன்று விட்டு உன்ன உயிரோடு விட்டன நான் செத்தா நல்ல மோசம் போக மாட்டேன் சாமி தம்பி பாப்பாவோட நாமளும் போய் சேர்ந்துடலாம் மடியா சாமி எங்க இருந்தாலும் நீங்க